இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸம்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன். ஸோ ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு எம்ப்ளாயர் வந்து காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக, இல்லைனா வந்துட்டு எம்ப்ளாயி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்பட மாட்டாங்க ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்காக, இல்லைனா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா, அந்த டைமில் அவங்கக்கிட்ட இருக்க லேபர் ஆர் ஒர்க் மேனை வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு காம்பன்சேஷன் பேர் தான் ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெசிக்னேஷன், ரிட்டையர்மெண்ட், இல்லைனா அந்த எம்ப்ளாயி ஏதோ தப்பு பண்ணி வெளியில் அனுப்புறது கிடையாது. ஸோ இது வந்து எந்த விதமான எம்ப்ளாயீஸை அவங்க இந்த காம்பன்சேஷன் கொடுத்து வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனல் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான். லைக் டெக்னிக்கல், கிளரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது வரும். ஆனால் இதுவே வந்து ஒரு மேனேஜரியல் பொசிஷனில் இருக்காங்க, சூப்பர்வைசர் இல்லைனா டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஸ்டாஃப்க்கு வந்துட்டு இந்த ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் வராது. இதுக்கு வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 3 இருக்குது. அதில் லீஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து ஸ்டாட்யூட்டரி லிமிட் அப் டு 5 lakhs தான் வந்துட்டு நம்ம கிளைம் பண்ண முடியும். தேர்ட் வந்துட்டு பேசிக் ஃபார்முலா அந்த 15/26 இன்ட்டு ஆவரேஜ் சேலரி இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதுதான். இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சன் ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணது பார்த்திங்கன்னா 3 lakhs ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்யூட்டரி லிமிட் வந்து 5 lakhs. ஸோ அடுத்ததான் அவர் இந்த பேசிக் சேலரி இருக்குல்ல, அது இன்ட்டு 15/26 இன்ட்டு நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 வருது. அப்போது லீஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங்கில் 1,50,000 தான் வந்து எக்ஸம்ப்ட். மீதி எல்லாமே டாக்ஸபிள். அவங்க 3 lakhs ரிசீவ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதில் 1,50,000 எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு மீதி 1.5 lakhs வந்து டாக்ஸபிள் ஆகிடும். இது வந்து மோஸ்ட்டாக எந்த செக்டாரில் இருக்கும் அப்படின்னா, ப்ரைவேட் செக்டார் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இது நம்ம பார்க்கலாம். இதுவே கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறது ரொம்ப ரேர். சப்போஸ் அதை தாண்டியும் கவர்மெண்ட் செக்டாரில் இது மாதிரி ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஒன்லி சில கேசஸில் தான் அது ரொம்ப ரேர் நடக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் மெயின். அவங்க வந்து ஒர்க் மேனா, இல்லைனா லேபரா, இல்லைனா வந்துட்டு ஒரு மேனேஜிங் பொசிஷனில் இருக்கிறவங்களா அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ரிட்ரென்ச்மெண்ட் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஓல்ட் ஆஸ் வெல் ஆஸ் நியூ ரெஜிமேலையும் இது அப்ளிகபிள்.